கிருஷ்ணபுரம்னு அழகான ஒரு ஊர். அந்த ஊரில் மாடசாமி அப்படின்னு ஒரு கூலி தொழிலாளி இருந்தார். அவர் ரொம்ப ஏழையாக இருந்ததுனால செல்வந்தர் ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போயிட்டு இருந்தார். அவர் அங்கே தோட்ட பராமரிப்பு, காய்கறி விளைவிக்கிறது, இதுதான் அவரோட வேலை. அவர் ரொம்ப கடினமாக உழைச்சார். ஆனால் அவரோட முதலாளி ரொம்ப கோவக்காரர். மாடசாமி எவ்வளோ கடினமாக உழைச்சாலும் அதுக்கு ஏற்ற பாராட்டோ தக்க சன்மானமோ அவர் கொடுக்க மாட்டார். அதுக்கு பதிலாக அவர் சின்னதாக தெரியாமல் ஒரு தப்பு செஞ்சுட்டா கூட அதை திட்டுறது, தகாத வார்த்தையில் பேசுகிறது, எட்டி உதைக்கிறது, அந்த மாதிரி அவரோட மனசை ரொம்ப காயப்பட்டுட்டு இருந்தார். இதனால் மனசு உடைஞ்சு போன மாடசாமி அவரோட சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணார். இதை பற்றி அவரோட முதலாளிக்கிட்ட பேசவும் மாடசாமி முடிவு பண்ணியிருந்தார். அப்படிதான் ஒரு நாள் மாடசாமி அவரோட முதலாளியை சந்திச்சார். இங்கே பாருங்க ஐயா, நான் உங்ககிட்ட வேலைக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. நான் என்னோட சொந்த ஊருக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன். அதனால நான் இத்தனை நாள் வேலை செஞ்சதுக்கான மொத்த கூலியையும் எனக்கு நீங்கள் செட்டில் பண்ணிவிடுங்க. நான் என் சொந்த ஊருக்கு போய் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆனால் மாடசாமிக்கு பணத்தோட மதிப்பு எதுவும் தெரியாது. அதனால முதலாளி அவரை ஏமாற்ற நினச்சாரு. இங்கே பாருப்பா, நீ 3 வருஷம் வேலை செஞ்சதுக்கான கூலி 3 செப்பு காசு. அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு செப்பு காசு நான் உனக்கு கொடுக்குறேன். இதை வாங்கிக்கிட்டு நீ உன்னோட சொந்த ஊருக்கு போய் பொழப்பு நடத்தி பொழைச்சிக்கோ. இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் 3 செப்பு காசுகளை மாடசாமி கிட்ட கொடுக்குறாரு. மாடசாமியும் பணத்தோட அருமை தெரியாததுனால அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அவரோட முதலாளிக்கும் நன்றி சொல்கிறாரு. நன்றி சொல்லிட்டு, ஐயா, நான் என்னோட சொந்த ஊருக்கு போயிட்டு வரத்துக்கு எப்படியும் 1 வருஷம் இல்லைன்னா 2 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வேறு வேலையாட்களை வச்சு இந்த மாளிகையை பராமரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடசாமி அந்த இடத்த விட்டு நகர்றாரு. ஆனால் அந்த முதலாளிக்கு ஒரே சந்தோஷம். என்ன, அவரை 3 செப்பு காசு கொடுத்து ஏமாத்திட்டாருல, அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு. மாடசாமி அவரோட கிராமத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருந்தார். ராத்திரி நேரம் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அழகான ஒரு குருவி அவரை நோக்கி பறந்து வந்துச்சு. அது அவர் நினச்ச மாதிரியே அவர்கிட்ட எதுக்க நின்றுக்குச்சு. அது இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுது. மாடசாமி, மாடசாமி தானே உன்னோட பேர்? உன்னை எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த காட்டில் தான் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டுருக்கேன். நீ இங்கே போகும்போதும் வரும்போதும் நானும் கவனிப்பேன். மாடசாமி, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு இந்த காட்டில் சரியான உணவே கிடைக்கிறதில்ல. சத்து இல்லாததுனால என்னால் பறக்கவும் முடியல. உன்கிட்ட ஏதாவது உணவு இருந்துச்சுன்னா எனக்கு கொடு. நான் இப்படியே சாப்பிடாம இருந்தேன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்தே போயிடுவேன் அப்படின்னு அந்த குருவி மாடசாமி கிட்ட சொல்லுது. உடனே மாடசாமியும் அந்த குருவியை பார்த்து கருணையாகி, என்கிட்ட கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்குது, அதை நான் உனக்கு கொடுக்குறேன் குருவி, நீ அதை சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாயிரு, வேறு காட்டில் போய் நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான்கிட்ட இருந்த கொஞ்ச நெஞ்ச உணவையும் அந்த குருவிக்கு அவர் கொடுக்குறாரு. கொடுத்ததும் அந்த குருவியும் அதை சந்தோஷமாக சாப்பிடுது. அந்த குருவி சாப்பிட்றதையே மாடசாமி வேடிக்கை பார்த்துட்டே இருந்தார். ஒரு வழியாக அந்த குருவி உணவை சாப்பிட்டு முடிச்சுது. உடனே அது மாடசாமி கிட்ட பேச ஆரம்பிச்சுது. மாடசாமி, நான் தேவலோகத்தில் உள்ள ஒரு தேவதை. ஒரு சாபத்தினால இந்த காட்டில் நான் குருவியாக வாழ்கிறேன். நீ என்னோட பசியையே போக்கியிருக்க. உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, அதை கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீ என்ன வரம் கேட்குறியோ, எப்படிப்பட்ட வரம் கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த குருவி சொல்லுது. உடனே மாடசாமிக்கும் ரொம்ப சந்தோஷமாகிடுது. என்னது, வரம் கொடுக்குறியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு 2 வரம் வேணும். எனக்கு ஒரு வில்லம்பு, அப்புறம் ஒரு புல்லாங்குழல் வேணும். இன்னொன்று என்னென்னா, நான் இந்த வில்லம்பை வச்சு குறி பார்த்தேன்னா அது கரெக்டாக அந்த குறியை போய் அடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த புல்லாங்குழலை வச்சு வாசித்தேன்னா எல்லாரும் ஆடுறதை நிறுத்தவே கூடாது, ஆடிக்கிட்டே இருக்கணும். நான் எப்போ புல்லாங்குழல் வாசிக்கிறத நிறுத்துறனோ அப்போ தான் அவங்களும் ஆடுறதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டார். உடனே அந்த குருவியும் சந்தோஷமாக அவருக்கு ஒரு வில்லம்பு, புல்லாங்குழல் 2த்தையும் வரமாக கொடுத்துட்டு அங்கேருந்து பறந்துடுச்சு. இந்த 2 பொருளையும் எடுத்துக்கிட்டு மாடசாமி காட்டு வழியே நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு திருடன் நின்றுட்டுருக்கிறத அவர் பார்க்குறாரு. அவர் கையில் நிறைய தங்க காசு இருக்குது. ஆனால் அவன் பசியால் வாடி அந்த மரத்தில் இருக்கிற குருவியே பார்த்துட்டு இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தான். நம்ம கையில் மட்டும் ஒரு வில்லும் அம்பும் இருந்துச்சுன்னா
இன்னொரு இந்த குருவியை கொண்டு நமக்கு உணவைக்கிருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தான். அப்போ மாடசாமி வில்லம்பை எடுத்து அந்த குருவியை நோக்கி குறி வச்சாரு. குறி வச்சதும் அது கரெக்டாக அந்த குருவியை போய் அடித்ததும் அந்த குருவி மயங்கி கீழே விழுந்துருச்சு. அது சரியா அந்த திருடனோட காலடியில் போய் விழுந்துச்சு. அந்த திருடனும் அதிசயமா என்னடா இது நம்ம நினச்சது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருவி எடுக்க போனார். அப்போது அந்த நேரம் பார்த்து மாடசாமி அவன்கிட்ட பேசினான். ஏய் திருடா, அந்த குருவி உனக்கு தான், எடுத்துக்கோ. உன் கையில் நிறைய பொற்காசு வச்சிருக்கியே, இதெல்லாம் நீ திருடி தானே சம்பாதிச்ச. எவ்வளோ பேரோட மனசை நீ கஷ்டப்படுத்தியிருப்ப. இப்போ பாரு உன்னை என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு புல்லாங்குழல் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அந்த திருடனும் அப்படியே நடனம் ஆட ஆரம்பிச்சிட்டான். அவனால் நடனம் ஆடுறத நிறுத்தவே முடியல. இவனும் புல்லாங்குழலை வாசிக்கிறத நிறுத்தலை, திருடனும் நடனம் ஆடுறத நிறுத்தவே முடியல. அவன் பக்கத்தில் இருந்த முட்புதல்ல மாட்டிக்கிட்டு அவனோட சட்டை எல்லாமே கிழிஞ்சு போச்சு. அவனுக்கு ரத்த காயமும் ஏற்படுது. அவன் மண்டியிட்டு மாடசாமி கிட்ட கேட்குறான், தயவு செஞ்சு புல்லாங்குழல் ஊதுறதை நிறுத்துங்கன்னு கத்துறான். ஆனால் மாடசாமியோ புல்லாங்குழல் ஊதுறத நிறுத்தவே இல்லை. அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும்னு நினச்சி ஊதிக்கிட்டே இருந்தார். அப்புறம் ஒரு நிலைமையில் திருடனை பிடிச்சி அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடித்ததும் அவன் தன் கையில் இருந்த எல்லா பொற்காசுகளையும் மாடசாமி கிட்ட கொடுத்துட்டான். உடனே மாடசாமி சொன்னார், எல்லாரும் கஷ்டப்பட்டு தானே உழைக்கிறாங்க, அவங்களோட காசை நீ இப்படி திருடிட்டு வந்திருக்கியே, அதனால தான் நான் உன்னை தண்டிக்கணும்னு நினச்சேன். இனிமேல் இந்த காரியத்தை செய்யாத அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுரை சொன்னார். உடனே அந்த திருடனும், நான் திருந்திட்டேன், எனக்கு நீங்கள் நல்ல பாடம் புகட்டிட்டீங்க, இனிமே இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், எனக்கு நீங்கள் நல்ல பாடம் புகட்டிட்டீங்க, இனிமே இந்த தப்பை நான் செய்யவே மாட்டேன், நான் மனசார திருந்திட்டேன் மாடசாமி கிட்ட சொல்கிறான். உடனே மாடசாமியும், சரி ஏதோ சொல்கிற, திருந்திட்டேன்னு சொல்கிற, மாறிட்டேன்னு சொல்கிற, நானும் நம்புகிறேன், இனிமேலாவது மற்றவங்களை ஏமாத்தாமல் ஒழுங்காக நேர்மையாக பொழைச்சி சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்னு அவனுக்கு சொல்லிட்டு அவன் கொடுத்த பொற்காசுகளையும் எடுத்துட்டு அவர் அந்த காட்டை விட்டு நகர்ந்து போகிறாரு. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி அந்த திருடன் திருந்தவே இல்லை. மாடசாமியை திரும்பி பார்த்து, என்னையே நீ பதம் பார்க்குறியா, என்னையே ஏமாற்றி என் தங்க காசுகளை என்னாலே கொடுக்க வச்சிட்டியா, நான் உன்னை என்ன செய்கிறேன் பார், எப்படியாவது உன்னை சதிவலை பெண்ணி அதில் மாட்ட வைக்கிறேன் அப்படின்னு திட்டிகிட்டு இருந்தான். அதே மாதிரி திருடன் அந்த காட்டுக்குள்ளே இருந்த குறுக்கு வழியே ஒரு கிராமத்துக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்தான். அவன் ஒரு நீதிமன்றத்தை தேடி போய்கிட்டு இருந்தான். எதுக்காகன்னா, ஏதாவது ஒரு பொய்யான கதையை சொல்லி அவனோட தங்க காசை அவன் திருடிட்டு போயிட்டான், அதாவது மாடசாமி திருடிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு அவர் மேலே புகார் கொடுத்து அந்த தங்க காசை இவன் திரும்பி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்தான். ஏதாவது நீதிமன்றம் இருக்குமா அப்படின்ட்டு அவன் சுற்றி முற்றி பார்த்தான். அவனுக்கு எந்த ஒரு நீதிமன்றமும் தெரியல. இந்த ஊரில் கண்டிப்பாக நீதிமன்றம் இருக்கும், போகிற வழியில் யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவன் வந்த வழியே நேராக நடக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படியோ விசாரித்து ஒரு நீதிமன்றத்தையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான். அதனால் தான் ஜெயிக்க போகிறதா நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டும் அவன் நீதிமன்றத்தை நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்தான். நீதிமன்றத்தில் ராஜா இருந்தார். அவன் ராஜாவை நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட போனதும் ராஜா கேட்டார், யாருப்பா நீ, எங்கேருந்து வர, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. உடனே, ஐயா நான் பக்கத்து ஊர்லேருந்து வரேன், நான் வரும்போது கையில் நிறைய தங்க காசு வச்சுருந்தேன், ஆனால் ஒருத்தவன் என்னை ஏமாற்றி என் கையில் உள்ள தங்க காசு எல்லாத்தையும் அவன் வாங்கிட்டு போயிட்டான். நீங்கள் தான் எப்படியாவது அவனை கைது செஞ்சு என்னோட தங்க காசெல்லாம் நீங்கள் எனக்கு வாங்கி தரணும். அவன் அந்த தங்க காசெல்லாம் எடுத்துகிட்டு எப்படியும் இந்த நகரத்துக்குள்ளே தான் அவன் வருவான். நீங்கள் ஈஸியாக அவனை கைது செஞ்சிடலாம், தயவு செஞ்சு எனக்கு வாங்கி கொடுங்க ஐயா அப்படின்னு அவன் கெஞ்சுறான். உடனே அரசரும், நீ கவலைப்படாத, உன்னோட தங்க காசை நான் எப்படியாவது திரும்ப நான் வாங்கி கொடுத்துருவேன். சேனாதிபதி அவன் எப்படியும் அந்த நகருக்குள்ளே வருவான், அதனால் இவன் சொல்கிற அங்கே அடையாளங்களை வச்சு அவனை உடனே கைது பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சேனாதிபதிக்கு அரசர் உத்தரவு போடுறாரு. உடனே சேனாதிபதியும், உத்தரவு அரசரே, நீங்கள் சொன்னபடியே நான் அவனை கைது பண்ணி இங்கே அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சேனாதிபதியும் சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் அந்த வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாரு. இதுதான் அரண்மனையில் அன்னைக்கு நடந்தது.
சேனாதிபதி கூட இருந்த காவலரும் சேனாதிபதியை பின்தொடர்ந்து போனார். இவன் சொன்ன அங்க அடையாளங்களை வச்சு அவங்க அந்த மாடசாமியை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த அப்பாவி மாடசாமி சேனாதிபதியால் கைது செய்யப்பட்டு அரண்மனைக்கு அழைச்சிட்டு வரப்பட்டார். மாடசாமியை பார்த்து அரசர் கேட்டார், மாடசாமி, நீ எதுக்காக இவனோட பொற்காசுகளை திருடின? அது தப்பு இல்லையா? ஒருத்தவங்களோட பொருள்களை நம்ம திருடலாமா? அது நியாயம் இல்லாத ஒரு காரியமாச்சு. எதுக்காக நீ அப்படி செஞ்ச? அவனோட பொற்காசுகளை எதுக்காக திருடின அப்படின்னு சரமாரியா அரசர் மாடசாமியை பார்த்து கேட்டார். உடனே மாடசாமி, ஐயா, நான் திருடவே இல்லை. அவனாதான் இந்த பொற்காசுகளை என்கிட்ட கொடுத்தான். நான் சொல்கிறது எல்லாம் சத்தியம். உண்மையிலேயே அவனாதான் அந்த பொற்காசுகளை என்கிட்ட கொடுத்தான். எனக்கு திருட வேண்டிய அவசியம் இல்லை. என் உடம்புல தெம்பு இருக்குது, உழைச்சி சாப்பிட்ற அளவுக்கு பலவும் இருக்குது. நான் எதுக்காக திருடணும்? ஆனால் இந்த பொற்காசுகளை இவனாவே தான் என்கிட்ட வந்து கொடுத்தான். இது உண்மை அப்படின்னு திரும்ப திரும்ப மாடசாமி தான் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்லிகிட்டே இருந்தார். உடனே அரசருக்கு இதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. அரசர் சொன்னார், யாராவது தேங்கிட்ட இருக்கிற பொற்காசை தானாக வந்து கொடுப்பாங்களா? அப்படி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன பைத்தியமா? நீ தான் போய் சொல்கிற, நீ தான் அவனோட தங்க காசை வந்து திருடிட்ட அப்படின்னு சொல்லி இவனை குற்றவாளி ஆக்கிடுறாரு. அதாவது மாடசாமியை குற்றவாளியை ஆக்கிடுறாரு அரசர். இவன் பொய் சொல்கிறான், இவன் திருடிட்டான், அதனால் மாடசாமிக்கு தூக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மாடசாமி, மதிப்பிற்குரிய அரசே, இந்த தப்பை நான் செய்யவே இல்லை. தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்புங்க. இந்த தப்பை நான் செய்யவே இல்லை. எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறான். ஆனால் அவரோட எந்த ஒரு பேச்சையும் அரசர் ஏற்கிறதா இல்லை. அதனால் தீர்ப்பு சொல்லிட்டு அவர் நடந்து போயிட்டார். ஆனால் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல நின்று இந்த மாடசாமியை திரும்பி பார்த்தாரு. எதனால் அரசர் திரும்பி பார்த்தாரு அப்படின்னு யாருக்கும் ஒன்றுமே விளங்கலை. ஒருவேளை அரசருக்கும் மாடசாமி சொல்கிறது உண்மைதானோ அப்படின்னு தோணியிருக்கும் போல. அதனால் பரிதாபமாக நின்று மாடசாமியை திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரசர் நடந்து போயிட்டார். உடனே சேனாதிபதி, அரசே, நீங்கள் கூறியபடியே இவனை தூக்கு தண்டனையில் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனாதிபதியும் அரசர் பின்னாடியே நடந்து போயிடுறாரு. ஆனால் மாடசாமியால் இதை எதையுமே ஏற்றுக்கவே முடியல. அவன் தன்னோட குடும்பத்தை நினச்சி அழுகிறான். தனக்கு 2 குழந்தைகள் இருக்குது, தன்னோட மனைவி எல்லாரையும் நினச்சி அவன் கதறுறான், அழுகிறான். ஆனால் இதை எதையுமே அரசர் கண்டுக்கிற மாதிரி தெரியலை. ஒரு வழியாக மாடசாமியை தூக்கு மேடைக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவன் அரசர்கிட்ட, ஐயா, என்னோட கடைசி ஆசை என்னன்னு கூட கேட்க மாட்டீங்களா? என்னோட கடைசி ஆசை அந்த புல்லாங்குழலை வாசிக்கிறது தான். அந்த புல்லாங்குழலை வாசித்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு தடவை கடைசியாக நான் அந்த புல்லாங்குழலை வாசிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே திருட, வேணாம் அரசே, அந்த புல்லாங்குழலை அவன்கிட்ட கொடுத்துறாதீங்க, அந்த புல்லாங்குழலை அவன்கிட்ட கொடுத்துறாதீங்க அப்படின்ட்டு அவன் கதறான். உடனே அரசர் சொல்கிறாரு, இல்லை, நீ சொல்கிற மாதிரி செய்ய முடியாது. யாருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறோமோ அவரோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டு அதை நிறைவேற்றுறது தான் சட்டம். அதனால் அவனோட கடைசி ஆசையை நம்ம நிறைவேற்றி தான் ஆகணும். அந்த புல்லாங்குழலை எடுத்துகிட்டு வந்து மாடசாமி கிட்ட கொடுங்க, அவன் வாசிக்கிட்டோம் அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. மாடசாமி, அரசே, நான் இப்போ இறந்து போக போகிறேன், என்னோட கடைசி ஆசையை கூட நீங்கள் நிறைவேற்ற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான், கதறான். அதுக்கப்புறம் அரசர் சொல்கிறாரு, இல்லை, நீ சொல்கிற மாதிரியே நீ புல்லாங்குழலை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க சொல்கிறாரு. ஆனால் அந்த புல்லாங்குழலை வாசித்ததும் எல்லாரும் அரசர் உட்பட தாறுமாறாக நடனமாட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே இருந்த திருடன், சேனாதிபதி, அப்புறம் அரசர் எல்லாருமே ஆடிக்கிட்டே இருக்காங்க. அவன் வாசிக்க அவங்க எல்லாருமே ஆடிக்கிட்டே இருக்காங்க, வேகமாக ஆடுறாங்க. அவனும் வாசிச்சுட்டே இருக்கான், எல்லாரும் வேகமாக ஆடிக்கிட்டே இருக்காங்க, யாராலையுமே நிறுத்த முடியல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அரசர் ஆடிக்கிட்டே, நான் ஒன்று விடுதலை செஞ்சிடறேன், தயவு செஞ்சு புல்லாங்குழல் வாசிக்கிறத நிறுத்து, நான் உன்னை விடுதலை செஞ்சிடறேன், தயவு செஞ்சு வாசிக்கிறத நிறுத்துன்னு ஆடிக்கிட்டே மாடசாமி கிட்ட அரசர் கெஞ்சுறாரு. உடனே மாடசாமியும் அவன் புல்லாங்குழல் ஊதுறத நிறுத்திடுறான்.
அந்த திருடனால் ஏற்கனவே ஆடி காயப்பட்டிருந்தவன் இந்த முறை ஆடினதுனால அவனோட உயிர் போகிற நிலைமைக்கு ஆளாகிட்டான். அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவனே தன்னோட தப்பை ஒத்துக்கிறான். அவன் அரசர்கிட்ட, அரசே என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் அவன்கிட்ட இந்த பொற்காசுகளை கொடுத்தேன், நான் தான் அவன் தெரியாமல் இதில் மாட்டி விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அரசே அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட மண்டாடுறான். ஆனால் அரசர் அவனை மன்னிக்கிறதா இல்லை. அவன் ஏற்கனவே ஒரு திருடன், எல்லாரோட நகையும் கொள்ளையடிச்சிட்டு அப்பாவியான மாடசாமியையும் தூக்கமேடை வரைக்கும் அழைச்சிட்டு வந்திருக்கான். கொஞ்சம் அலட்சியமாக இருந்தால் மாடசாமியை இப்போது தூக்கில் போட்டிருப்பாங்க. அவனோட புத்திசாலித்தனத்தால் அவன் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிட்டான். இப்போது அரசர் திருடனுக்கு மரண தண்டனை விதிக்கிறாரு. இப்போது மாடசாமி தூக்கு தண்டனையிலிருந்து விடுபட்டு அவன் அரசர்கிட்ட நன்றி சொல்லிட்டு வணக்கம் தெரிவிச்சுட்டு அவன் தன்னோட கிராமத்துக்கு நடந்து போகிறான். இப்போது தூக்கு தண்டனை கைதி யார்? கண்டிப்பாக அந்த திருடன் தான். கடைசியாக அந்த திருடனுக்கு தக்க தண்டனை கிடைச்சிருச்சு. இந்த கதையோட நீதி என்னன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? நியாயமாக இருக்கிற யாராலையும் ஏமாற்றவும் முடியாது. நியாயமாக சம்பாதிச்ச காசை யார் திருடிட்டு வந்தாலும் அவங்களால அதை அனுபவிக்கவும் முடியாது. அதுதான் விதி, தர்மமே வெல்லும். இதுதான் இந்த கதையோட நீதி. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த கதையிலேருந்து நீங்கள் சில விஷயங்களை கற்றுட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய கதை உங்களுக்கு தெரியணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு நினச்சா நம்ம பேபிகார்ன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.